எல்லாரும் ஈகரா சாண்ட்ராக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து உள்ள வந்தாங்களோ சுபி, அவங்க வேற மாதிரி வந்திருக்காங்க. வியானாவை போட்டு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வாங்கினாங்க. முன்னாடி இப்படிப்பட்ட சுபியை நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். நீ பண்ணதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்ற டோன்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, அவங்களுக்கு சரியான ஒரு செருப்படி கிடைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அரோரா ஓட்டிங்ல லாஸ்ட் போயிட்டாங்க. திவ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கள் தாறுமாறா விழுந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் திவ்யா தான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, அவங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்போட தட்டி விடுங்க. நிறைய பேர் இந்த மிட் வீக் எவிக்ஷனு இந்த சீசன் வந்து 3 பேர் தான் ஃபைனல் போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுகள் போயிட்டு இருக்கு. விக்ரம் எவிக்டட் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அது உண்மை கிடையாது. 4 பேர் வந்து ஃபைனல் போறாங்க. என்ன பொறுத்தளவு அன்அபிஷியல் ஓட்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப விக்ரம்க்கு வந்து ஓரளவு ஓட்டுகள் போட்டு அரோராவை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணி பசங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா அரோரா வந்து ரொம்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது விக்ரம் கொஞ்சம் மேல போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்மோஸ்ட் சபரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு ஓட்டுகள் இருக்கு. இப்போ வந்து 1.5 லட்சம் ஓட்டு வந்து திவ்யாக்கு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 88,000 to 90,000 ஓட்டுகள் வந்து சபரிக்கு இருக்கு. ஆனா அரோராக்கு இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் 25,000 ஓட்டுகள் அடிப்படையில தான் இருக்கு. நீ ஒரு நாள் ஓட்டை ஆஃப் பண்ண பத்தியா, அப்பவே நம்ம பயலுக்கு வந்து வேற லெவல்ல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க வந்து அந்த சீட்டிங்லாம் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு ஓட்டுகள் விழும்போது கண்டிப்பா டைட்டில் வந்து சபரியா இல்ல இவங்கெல்லாம் பார்க்கும்போது திவ்யாவுக்கு தான் கொடுத்தாகணும். இப்படி இருந்து அரோரா கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். அப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. கமருதீன், பார்வதி, அப்புறமேட்டு சாண்ட்ரா, வினோத், இவங்க தான் இருக்காங்க. கமருதீன், பார்வதி வந்தாங்க அப்படின்னா நிறைய பிளாஸ்ட் ஆகும், நிறைய தகவல் வந்திருக்கும். ஆனா அவங்க வரல, அதுதான் உண்மை. ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ரூல் நல்லாவே தெரியும். இந்த ஷோல வந்து இனிமேல் நீங்க தொடர முடியாது, அவங்க வைக்கிறதான் ரூலு. அதனால மேபி வந்து சொல்ல முடியாது. கிராண்ட் ஃபினாலைக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னு ஒரு சைடு சொல்லப்படுது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அழைப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால மேபி அவங்க வந்தாங்க அப்படின்னா நார்மலைஸ் ஆயிடும். வராம இருந்தாங்கன்னா டிஆர்பி இருக்குமா, இல்லை வந்தாங்கன்னா டிஆர்பி ஆகுமான்னு சொல்லிட்டு சேனல் முடிவு பண்றதுதான். அதுல எனிதிங் இஸ் பாசிபிள். எந்த அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து சேர்த்துறேன். அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு சுபிக்ஷா, அப்புறமேட்டு கனி அவர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எஃப்ஜே, அப்புறமேட்டு ஆதிரி. எனக்கு எஃப்ஜேலாம் நீ வீட்டுக்குள்ள வந்த மாதிரியே தெரியல. ப்ரோமோல மட்டும்தான் அவனை பார்த்தேன். ஆள் பேசவே இல்லை, அவன் பாட்டுக்கு அமைதியா இருக்கான். பேசாம அமைதியா இருக்கா. கனி கூட எல்லாம் வெளியில போய் தான் பேசுறான். வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு இருக்காப்ல. விக்ரம்க்கு இன்னைக்கு ஒரு பிராங்க் பண்ணாங்களா, அதுதான் ஒரு ஹைலைட்டா தெரிஞ்சுச்சு. மற்றபடி எஃப்ஜே எல்லாம் பொட்டி பாம்பா அடைக்கிட்டான். ஆதிரி வந்து ஒரு 2 வார்த்தை பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து அவங்களுமே வந்து எதுவுமே பேசவே இல்லை. மற்றபடி இன்னைக்கு சுபிக்ஷா தான் வந்து பாத்தீங்கன்னா வியானாவை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கணும். நம்மளுக்குமே வியானா பண்றதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாதான் இருக்கு. எதுக்குடா அதை உள்ள விட்டீங்க அப்படின்ற லெவல்ல தான் இருந்துச்சு. அதை வந்து கிழிச்சாங்க. நீ பின்னாடி என்னைய பத்தி என்ன நல்லா பேசின, அதெல்லாம் எனக்கு ஹர்ட்டாதான் ஆச்சு. உடனே நான் நாமினேட் பண்ணனே, ஒரு தடவை தானே பண்ணேன். நீ வந்து அது சொல்லுது எபிசோட் பார்க்காம, அப்ப எந்த அளவு நீ எபிசோட் பார்க்காம வந்து உள்ள விக்ரம வச்சு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக நம்மளுக்கு இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வியாடா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இது பண்ணாங்க. முன்னாடி அவங்க பேசுனதுக்கு இப்ப பேசுறதுக்கும் பாருங்க. முன்னாடி வந்து யாராச்சும் ஒரு விஷயம் பேசினாங்க அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரிங்க ஓகே நீங்க அப்படி சொல்லல இல்ல அப்படின்ற மாதிரிதான் டோன் இருக்கும். இப்ப உள்ள வந்த சுபிக்ஷா பார்க்கும்போது ஆமா நீ பண்ணது எனக்கு ஹர்ட்டா தான் இருந்துச்சு, எனக்கு அப்படி தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போல்டா பேசுறாங்க. இதை ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னால இருந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு கேம் அடிச்சு ஆடி எல்லாத்துக்கூட செம்மையா இது பண்ணி விக்ரம்கிட்ட கூட மட்டும் பாண்டிங் இல்லாம எல்லாத்து கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா ஆயிருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஓட்டி கடிப்பட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா திவ்யா தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. நடுவுல இவங்க மாத்துறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. இன்னைக்கு அதாவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் டே, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் சாண்ட்ரா வராதான் சொல்றாங்க. யார் வச்சு கிளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை. ஏன்னா என்னைய பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வியானாவே வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த ஸ்கூபிடூ மேட்ரு, அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பூச்சி மருந்தை வந்து கொடுத்து இது பண்ணும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. இதை ரெண்டையுமே என்னை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஏன்னா அவங்க தம்பியே போய் கேட்டாங்க,
சாண்ட்ராட். அப்படி இருக்கும்போது இவங்க கேட்காம இருப்பாங்களா? என்னை பொறுத்தவரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். நீங்க சொல்லுங்க, சாண்ட்ரா வந்தாங்க அப்படின்னா சுபிக்ஷா என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கணும்? கானா வினோத் மோஸ்ட்லி எதையும் பார்த்துருக்க மாட்டாரு. மோஸ்ட்லி ஒரு விஷயம் யார்ட்டையும் கேட்கறதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ அமித் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரை பத்தி ஃபீல் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.